ஆன்மீக சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த பதிவுகளில் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஆன்மீகத்தில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள் அந்தந்த மாதம், அதாவது புதிதாக பிறக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பலன் தரப்போகுது, எந்த விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கும். அந்த வகையில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்த குட் நியூஸ் நிறையவே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, ஆக மொத்தத்தில் அந்த மே மாதத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள், யோகம் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா மேசராசிக்காரங்க அனைவருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் உங்கள்கிட்ட நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். மேலும் உங்களுக்கு ஏற்ற கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மனக்கவலை, பணக்கவலை, எல்லா கவலையும் தீர்ந்திடும். ஸோ மேசராசிக்காரங்க கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருந்துட்டு வாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முடிகிறதுக்குள்ளே என்ன விதமான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். மே மாதத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 4 கிரகமும் முக்கியமான பெயர்ச்சிகளை சந்திக்குது அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. மாதத்தில், அதாவது இந்த மாத ஆரம்பத்திலேயே ரிஷபராசியில் செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய 3 ஒன்றாக கூடும் நிலை உருவாகுது. அதை தொடர்ந்து மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே ரிஷபராசியில் புத பகவான் மற்றும் சூரிய பகவான் இணையும் சேர்க்கைகள் நடைபெறப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிகளுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. அந்த விதத்தில் இந்த ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு தொழில், வருமானம், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட பல துறைகளில் இதனால் என்ன விதமான தாக்கத்தை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அற்புதமான நிகழ்வை தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கழுத்துக்கு அணிகலன் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. புதிய வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக பலனும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி போகக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தம்பி, தங்கைக்கு திருமணம் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பாக்கியமும் கிடைக்கும். பெரிய வெற்றிகளை காணக்கூடிய யோகமான பலன்கள் நிறைய பார்க்க போகிறீங்க. கம்மல், ஜிம்மிக்கு என புதிய புதிய கலெக்ஷன்களை வாங்கி குவிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்துலலாம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் சார்ந்த விஷயம், அரசியல் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றிகள் ஏற்படும். முதலீடுகள் கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சனி, செவ்வாய் சேர்ந்திருப்பதால் வீட்டில் நிறைய பிரச்சனைகளாக இருந்து வந்த நிலை எல்லாமே மாறப்போகுது. செவ்வாய், கேது திரிகோணத்தில் இணைவதால் கணவரின் ஆரோக்கியம், முதுகு வலி போன்ற விஷயத்தில் நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு எதுலெல்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். நீண்ட காலமாக செல்ல விரும்பிய இடங்களுக்கு இப்போ சென்று வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது சின்னதாக ட்ரிப்பு மாதிரி இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருப்பீங்க, போகாமல் நிறைய தடை வந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு போகக்கூடிய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. அந்த பயணங்களுக்கான திட்டமிடல்களையும் செய்வீங்க. நிதி சார்ந்த விஷயத்தில் நிறைய செலவு உங்களுக்கு வரும். செலவு செய்யும் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தில், அதாவது தேவையே இல்லாத செலவை நீங்கள் முக்கியமாக குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. அதாவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது 50% நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருப்பதனால தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க. மேலும் உங்களுக்கு இதர வருமானம் நன்றாகவே இருக்கும். பணியிடத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை பொறுமையோடு கையாளுவது நன்மையை கொடுக்கும்.
மேலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு வராது. பல் தொடர்பான சிகிச்சைகளை பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 90% உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அடிக்கடி வழிபட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகுங்க. சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை தரக்கூடியதாக இருக்க போகுது. மேலும் உங்களுடைய குடும்ப தேவைகளை எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு. அடுத்தடுத்து தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி அடையக்கூடிய காலகட்டம் பிறந்திருக்கு. காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகி காரியத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மேலும் உங்களுடைய தவறான நண்பர்களை புரிந்து கொண்டு விலகி விடுவீங்க. உங்களை தவறாக புரிந்து கொண்டவங்க தவறை உணர்ந்து மீண்டும் வந்து பேசுவாங்க. சகோதரருடைய வகையில் அனுகூலமான பலனை பார்க்கலாம். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது மறைஞ்சி அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு நிறைய கிடைக்கும். ஆனாலுமே உறவினர்கள் வகையில் சில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமை அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மாத பிற்பகுதியில் இருந்து நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் நிறையவே கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. அலுவலக பணி சுமை குறைவதால் உற்சாகமாக செயல்பட்டு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். கண்டிப்பு காட்டிய அதிகாரி இனி கனிவோடு நடந்துக்குவாங்க. உங்கள் கோரிக்கை மற்றவர்களால் நிறைவேற்றப்படுங்க. தொழில் அதிபர்களுக்கு வியாபாரிகளுக்கும் அனுகூலமான பலன் ஏற்பட்டாலுமே சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. புதிய முதலீடு செய்யும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க. சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க போகுது. பெண்களுக்கு கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் மரியாதை அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய குழந்தைகளிடம் எதிர்பார்த்த பணம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் வீட்டில் இருந்து எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 6, 8, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 3 அப்படின்னு சிறப்படுதுங்க. செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நாட்களில் நவகிரக சன்னதியில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாம் காற்றோடு காற்றாய் பறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை மேசராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள். நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதால் குழப்பம் எல்லாம் போக போகுது. எடுத்த வேலைகள் வெற்றியாக இருக்கும். நினைத்த காரியம் நடக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலக போகுது. மேலும் விரயஸ்தானத்தில் சனி பகவானும் மே 10 வரைக்கும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வீண் அலைச்சல் அதிகரிக்கும். அரசு வகையில் அதாவது அரசு பணியில் இருப்பவங்களுக்கு வேலை பளு கூடும். இன்னும் சிலருக்கு திடீரென இட மாற்றங்கள் வரும். உடல்நிலையில் ஒன்று போய் ஒன்று ஏதேனும் சங்கடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மருத்துவ செலவும் கூடுங்க. வியாபாரிகளுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். கொள்முதல் செய்வதற்கான பணம் எடுத்து செல்பவர்களுக்கு வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட பேச்சுவார்த்தைகள் செய்ய வேண்டாம். சிலர் வேலைக்காக வெளிநாடு செல்வீங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் போகுதுங்க. இன்னும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் என்று வாங்குவதால் கையிருப்பு கரையும். அதே நேரத்தில் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லை அப்படின்னு வருத்தி கொண்டிருந்தவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்குங்க. அதே போல் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசிக்குள்ளேயும் அதன் பிறகு தன குடும்ப ஸ்தானத்திலும் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பண புழக்கத்தை உங்களுக்கு அதிகமாக ஆக்கி தருவார். பொருளாதார நிலையை உயர்த்தி கொடுப்பார். தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான நிலை ஏற்படுத்துவார்.
சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வைகள் அப்படிங்கிறது 7, 9, 11ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். சண்டை சச்சரவுகளால் பிரிந்திருந்த தம்பதிகள் பெரியோர் அறிவுரையால் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய நிலை வரப்போகுது. கூட்டு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்குவீங்க. புதிய வீட்டில் பால் காய்ச்சி குடி போகக்கூடிய நிலை சிலருக்கு கிடைக்க போகுது. விஐபிகள் ஆதரவால் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. விரயஸ்தானத்தில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. வேலையின் காரணமாக வெளியூர் பயணமும் அலைச்சலும் அதிகரிக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலையில் நெருக்கடி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு அப்படிங்கிறது நனவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்க போகுது. உங்கள் ராசிக்குள்ளே மாதம் முழுவதுமே சூரிய பகவான் உச்சமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு புது புது திட்டங்கள் உருவாகும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தவங்களுக்கு வேலையை விட்டுவிட்டு சுயமாக தொழில் தொடங்க முயற்சி செய்வீங்க. இன்னும் சிலருக்கு வேறு வேலைக்கு முயற்சி செய்வாங்க. சிலர் வெளிநாடு செல்லும் முடிவுக்கு வருவாங்க. இந்த நேரத்தில் விரயஸ்தானத்தில் சனியும் மே 10 வரை ராசிநாதன் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் செலவும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தில் குருவோட பார்வை இருப்பதால் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். எடுத்த வேலைகளில் லாபம் கூடும். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவங்களுக்கு வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் வரும். மேலும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு நனவாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். பணியாட்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு புதிய பொறுப்பு வரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களுடைய செல்வாக்கை நிலை நிறுத்தி கொள்வதற்காக அதிகமாக உழைப்பீங்க. அதனால் இன்னும் சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்பு வரும். வயதானவங்க முடிந்தவரை அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விரும்பிய கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பக விநாயகரை வழிபட்டு வர வாழ்க்கையில் நன்மை கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மே 9ஆம் தேதி 7ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக சொல்லப்படுதுங்க. அதே போல் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும். உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான நாட்களில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 6, 9 உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன மாதிரியான நாட்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 9, 10 செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை வேளையில் சூரிய பகவானை வழிபட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மேசராசியை சேர்ந்த அனைவருக்குமே இந்த சித்திரை மாதம் முடிகிறதுக்குள்ளே என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது, மே மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். நன்றி.